வணக்கம் மாணவர்களே, அதிகாரம் என்னும் பயிற்சி மையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th தமிழில் இயல் 6ல் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி முடியரசன். கொஸ்டின் நம்பர் 2, கழனி என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா கழனி அப்படின்னா வயல், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 3, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 4, கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தங்கள் பரிசளிப்போம் என பாடியவரின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெயர் என்னன்னு கேட்டால் பாரதியார், ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிறப்பு பெயர் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ சிறப்பு பெயர் என்னென்னா பாரதியாரோட சிறப்பு பெயர் தேசிய கவி. கொஸ்டின் நம்பர் 5, போர்க்குளத்தில் வெளிப்படும் குணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வீரம். கல்லெடுத்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கல் கூட்டல் எடுத்து, ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 7, நானிலம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 8, நாடு பிளஸ் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நாடென்ற. கொஸ்டின் நம்பர் 9, களம் பிளஸ் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்பது களமேரி. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் இ ரீன்னு வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. கொஸ்டின் நம்பர் 10, முடியரசனின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா துரைராசு. கனக சுப்ரத்தினம்ங்கிறது பார்த்தோம்னா பாரதிதாசனோட இயற்பெயர். சுப்பிரமணியன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாரதியாரோட இயற்பெயர். சுப்ரதினதாசன்கிறது பார்த்தோம்னா சுரதாவோட சுருக்கம் தான் சுப்ரதினதாசன். கொஸ்டின் நம்பர் 11, புதியதொரு வீதி செய்வோம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா துரைராசு என்கிற முடியரசன். கொஸ்டின் நம்பர் 12, முடியரசன் இயற்றிய நூல்களுள் தவறான வேதனை பூங்கொடி சரி, வீரகாவியம் சரி, காவியப்பாவை சரி, கன்னிப்பாவைங்கிறது தப்பு. கொஸ்டின் நம்பர் 13, நானிலம் படைத்தவன் என முடியரசவன் குறிப்பிடுவது, அதாவது நானிலம் அப்படின்னு அந்த நானிலம் என்னென்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிற 4 மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு, பாலை நிலத்தை குறிப்பிடல. கொஸ்டின் நம்பர் 14, கீழ்கண்டவற்றுள் தொழில்பாடல் எவை? ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு தொழில்பாடல்கள். இந்த விளையாட்டு பாடல், தலையாட்டு பாடல்கள் பார்த்தோம்னா வாய்மொழி இலக்கியங்களில் வந்துடும். அப்போ இதோட சரியான பதில் ஏ மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 15, நெய்தல் திணை பூ எதுன்னு பார்த்தோம்னா தாளம்பூ. கொஸ்டின் நம்பர் 16, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சு சக்திவேல். கொஸ்டின் நம்பர் 17, கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் பிளஸ் சுடர், ஆப்ஷன் இ. கொஸ்டின் நம்பர் 18, மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 19, பெருமை பிளஸ் வானம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தோம்னா பெருவானம், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 20, அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை. இதுக்கு அடிக்கும் மலைன்னு தான் வரும். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கும் பிளஸ் அலை பார்த்தோம்னா அடிக்க இலைன்னு தானே வரணும், இது ஏன்னா அடிக்கும் மலை அப்படின்னு வந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21, பொறுத்துக. விடிவெள்ளி அப்படிங்கிறது பார்த்தோம்னா விளக்கு, அப்போ ஆப்ஷன் 1. மணல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பஞ்சு மெத்தை. போர்வை மேகம். பனிமூட்டங்கிறது பார்த்தோம்னா போர்வை. புயலுங்கிறது ஊஞ்சல். அப்போ இதுக்கான சரியான பதில் எந்த பார்த்தோம்னா 4, 1, 2, 3. அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 22, பொருளை விற்பவர் டேஷ் என்பர், வாங்குவர் டேஷ் என்பர். பொருளை விற்பவர் யாருன்னா வணிகர், அதை வாங்குவோர் யாருன்னா நுகர்வோர், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 23, நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக டேஷை பெற்றன, நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றன, ஆப்ஷன் சி. ஆட்டின் பாலை கொடுத்து டேஷை பெற்றன, ஆட்டின் பாலை கொடுத்து என்ன பெற்றிருப்பாங்கன்னா தானியம். கொஸ்டின் நம்பர் 25, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாண்டு உமனர் புகழும் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா நற்றிணை, ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 26, பாலோடு கூலோடு பெயரும் என நூல் யாது? இதோட பாடல் வரி இப்போ நூல் குறுந்தொகை தான். எத்தனாவது பாடல்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இதோட சரியான பதில் குறுந்தொகையில் 23வது பாடல் ஆப்ஷன் ஏ. பொன்னோடு வந்து கரியோடு பெயர்வென கூறுவது எதுனா அகநானூறு. இதில் எத்தனாவது பாடல்னா 149வது பாடல் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 28. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இதில் கரி என்னும் சொல்லின் பொருள். கரி அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்தோம்னா மிளகு. பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதில் என்னென்னா மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்கிறது அந்த செய்தி. கொஸ்டின் நம்பர் 29. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுக நகர் எதுன்னு வந்து பார்த்தோம்னா சந்தேகம் இல்லை பூம்புகார். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என கூறும் நூல் நம்ம பட்டினப்பாலை. கொஸ்டின் நம்பர் 31. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் வந்து பார்த்தோம்னா பட்டினப்பாலை. வீட்டின் பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குவோர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா நுகர்வோர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 33. வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லியிருந்தா வணிக சாத்து. ஒரு குழுவாக வந்து பார்த்தோம்னா இவங்க போவாங்க, இவங்களை வந்து பார்த்தோம்னா வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சி. பண்ட ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லினா பண்ட மாற்று ஆப்ஷன் ஏ. மின்னணு எனும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது என்னன்னு வந்து பார்த்தோம்னா மின் கூட்டல் அணு அப்படின்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 36. விரிவடைந்த எனும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது பார்த்தோம்னா விரிவு கூட்டல் அடைந்த அப்போ ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் அப்படிங்கிறதுனா மின்னணுமயம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதளம். அப்போ இதில் எல்லாமே புரிந்திருக்கு. அப்போ இதோட சரியான பதில் என்னென்னா அனைத்தும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என யாருடைய அறிவுரைன்னு வந்து பார்த்தோம்னா ஔவையார். சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா 3 எழுத்துக்கள் படும். அது என்னன்னு பார்த்தோம்னா அ இ உ. கொஸ்டின் நம்பர் 40. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு வந்து பார்த்தோம்னா ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்தை பயன்படுத்தியிருக்கோம். வினா எழுத்துக்கள் எத்தனை? வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு வந்து பார்த்தோம்னா 5. அது என்னன்னு பார்த்தோம்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்து தான் வினா எழுத்துக்கள். சரியான இணை. மொழியின் முதலில் வருபவை ஏ, யா சரி. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ சரி. மொழியின் முதலிலும் இறுதியில் வருபவை ஏ சரி. அப்போ அனைத்துமே சரியாக இருக்கு. அப்போ அனைத்தும். கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா மதிப்பை ஆப்ஷன் பி. நானிலம் படித்தவன் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா முடியரசன் என்கிற துரைராசு. கலைச்சொல் அறிவோம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 45. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்குவோம். கொஸ்டின் நம்பர் 45 வந்து பார்த்தோம்னா பண்டம் அப்படின்னா கமடிட்டி, கடற்பயணம் வயோஜ், பயணப்படகுகள் பெர்ரிஸ், தொழில் முனைவர்னா என்டர்பிரினர், பாரம்பரிய ஹெரிடேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன், நுகர்வோர் கன்சியூம், வணிகர் மெர்ச்சன்ட். அவ்வளோதான் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தா 45 வினாக்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா ஒரு பிடிஎஃபாக வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்கை நம்ம குரூப்பில் கொடுக்குறேன். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அதில் அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரொவைட் பண்ணுவோம். மேலும் வந்து பார்த்தோம்னா ஸ்டடி பிளான் என்னங்கிறத, அதாவது தமிழ் எங்கேருந்து படிக்கணும், சோசியல் சயின்ஸ் எங்கேருந்து படிக்கணுங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம்ன்றோம். வேணுங்கிறவங்க, இந்த வீடியோ வேணுங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணுமா வேண்டாமான்னு. ஓகே, தேங்க்யூ.